ரொம்ப பயங்கரமான ஆட்கள் வந்து நம்ம கூட சண்டை போட்டாலும் கூட, மோதினாலும் கூட, ஒரு வெள்ளம் போல வந்து நம்ம மேல பாய்ந்தாலும் கூட, இந்த ஏழைக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். நான் எந்த இடத்துலயும் எந்த மனுஷனுக்கு முன்பதாகவும் வெட்கம் அடையாதபடி ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. ஏசாயா புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலே மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், நீ ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கும் திடனும் பெரு வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானேர். கொடூரமானவர்கள் சீரல் அப்படின்னா கொடூரமானவர்கள் யாருங்க சொல்லுங்க? கொடூரமானவர்கள் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஆட்கள் வந்து நம்ம கூட சண்டை போட்டாலும் கூட, மோதினாலும் கூட, ஒரு வெள்ளம் போல வந்து நம்ம மேல பாய்ந்தாலும் கூட, இந்த ஏழைக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். சொல்லுங்க, இந்த ஏழைக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை இருக்குமானால் 3 வருஷம் 6 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்துடலாம், 10 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்துடலாம். உங்க நம்பிக்கை யார் மேல இருக்குன்னு சொல்லி. ஆமே. கெட்ட மரம் நல்ல கனிய கொடுக்காது, நல்ல மரம் கெட்ட கனிய தராது. ஆமே. இது சொன்னார். அப்ப கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கம் அடையாதபடி செய்யும் அப்படிங்கிறார். அப்படின்னா நான் எந்த இடத்துலயும் எந்த மனுஷனுக்கு முன்பதாகவும் உம்மை ஆராதிக்கிற, உம்முடைய வசனத்தின்படி வாழுகிற, வசனத்தை கேட்கிற, உம்மை பிரியப்படுத்துகிற, எங்க வாழ்க்கையில உண்மை மையமாக வைத்திருக்கிற நான் வெட்கம் அடையாதபடி நீ பார்த்து கொள்ளும். அவ்வளவுதான். அதான் சிம்பிள் ஜெபம். நம்ம ஏழை, அதனாலதான் இன்னொரு இடத்துல பார்க்கறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணார்? செவி கொடுத்தார். எல்லா இடுக்கண்களில் இருந்தும் அவன் இந்த ஏழை என்ன பண்ணினாருங்க? அவரு விடுவித்தார், ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பாதுகாத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:15 பார்க்கிறோம், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது நான் உன்னை என்ன பண்ணுவேன்? விடுவிப்பேன். ஆபத்து வருகிறப்ப நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவர் கிருபையை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை தப்பு வைப்பார். சொல்லுங்க, நம்மளை தப்பு வைப்பார். கரங்களை தட்டுவோம். நம்மளை தப்பு வைப்பார். அல்லேலூயா. ஏழைக்கு பெலனும் எளியவனுக்கு நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் திடனுமா இருக்கிறாருங்க. அதனால சொன்னா சங்கீதம் 70:4 உம்மை தேடுகிறவர்கள் யாவரும், சொல்லுங்க, ஒருத்தர் மாத்திரமல்ல, உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து என்ன பண்ணுவார்கள்? சந்தோஷப்படுவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு பொருளாதார பெருக்கம் இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கடன் சீக்கிரத்தில் அடையும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு வியாதி குணமாகும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் வாழும், அவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும். ஆமே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நல்ல வீட்டை வச்சிருக்கிறார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். கர்த்தரை தேடுகிறவர்கள் செழித்திருப்பார்கள்.